Daily. Taste the Daily. என்ன இருந்தாலும் நான் வளர்த்தவ தானே, அவதானே பெத்தவ. அந்த பாசத்துல கௌதம் ரேவதியோட போயிட்டான்னா அந்த வேதனைக்கு என்னோட சாவுதான் பதில் சொல்லும். அத்தை அத்தை அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது அத்தை, நீங்க பயப்படாதீங்க அத்தை. அப்படியெல்லாம் நடக்காதுன்னு உன்னால உறுதியா என்கிட்ட சொல்ல முடியுமா? சத்தியம் பண்ணி கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல, முடியாதுல்ல. அப்ப ஏன் என்ன சீண்டிட்டு இருக்க? என் புள்ளையும் ரேவதியும் அம்மா புள்ள பாசத்துல அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருந்தா நான் உயிரோட இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இது பாரு, ரேவதி கேட்டது நடக்கவே நடக்காது. இனிமே அத பத்தி என்கிட்ட பேசாத. அத்தை இல்லங்க, இங்க பாருங்க, நாம இப்ப விவாதம் பண்றது ரேவதி அத்தையோட மரணத்துக்கு மேலங்கறத மறந்துடாதீங்க. விருப்பப்பட்ட சாப்பாட்டு தூக்கு தண்டனை கைதிக்கு வாங்கி கொடுக்கறது அவன் உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவா? இல்ல அத்தை, போகும்போது கடைசியா சந்தோஷமா போகட்டும்னுதான். இப்ப ரேவதி அத்தை கூட தான் கடைசி சாப்பாடா அம்மாங்கிற அந்த ஒரு வார்த்தையை தான் கேக்குறாங்க. அத கூட நீங்க அனுமதிக்க மாட்டீங்களா? ரேவதி அத்தை கேக்குறது உரிமை இல்ல, பிச்சை. அத கூட நிறைவேற்றி வைக்கலன்னா அவங்க சாபம் நம்மள சும்மா விடாது. நம்மள சும்மா விடாதா இல்ல என்ன சும்மா விடாதா? என்ன சாபம் அது இதெல்லாம் சொல்லி என்ன மிரட்ட பாக்குறியா? அத்தை இது பாரு, ரேவதி எனக்கு ஃப்ரெண்டு தான். அதுக்காக அவளோட கடைசி ஆசைக்காக என் மகனை பறி கொடுக்க நான் தயாரா இல்ல. கௌதம் என்னதான் முதல்ல அம்மான்னு சொன்னா, கடைசி வரைக்கும் அவன் என்ன மட்டும் தான் அம்மான்னு கூப்பிடணும். நான் அவனோட மடியில தான் சாகணும். இதுதான் என்னோட கடைசி ஆசை. ஐயோ, உண்மையிலேயே நீ என்னோட மருமகளா இருந்தா என்னோட ஆசையத்தான் நீ நிறைவேற்றணும். கௌதம கண்ணுல பார்த்ததே சந்தோஷம்னு திருப்தி பட்டுக்கிட்டு நல்ல சாப்பிட்டு உடம்ப தேத்திக்க சொல்ல அந்த ரேவதி கிட்ட. அதை விட்டுட்டு மறுபடியும் இந்த பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வந்த அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அத்தை கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? அவங்களும் விட மாட்டேங்கிறாங்க, இவங்களும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு தீர்வு தான் என்ன? ஏய் அஞ்சலி, வா அஞ்சலி. கோயில இருந்து வந்துட்டியா? பைரவி மேடம் சொன்னாங்கன்னு. லட்சுமி வேற வீட்டுல தான் இருக்கா, அவ காதல விழுந்துற போது. கொஞ்சம் வா அப்படி. அஞ்சலி, காலையில பைரவி மேடம் போன் பண்ணி ஜானகி இலக்கியாவும் கோயிலுக்கு போறாங்க, நீ அங்க போய் நல்லவளா நடின்னு சொன்னாங்கன்னு நீ கிளம்பி போனியே, என்னாச்சு? போன காரியம் சக்சஸா? அஞ்சலி, என்னடி பதில் சொல்லாம முழிச்சிட்டு இருக்க? ஏய், என்ன கண்ணுல கண்ணீர் வருது? ஏன் அழுதுட்டு இருக்க? எல்லாம் போச்சுமா, என் வாழ்க்கையே போச்சு. என்னடி சொல்ற? என்ன நடந்துச்சு? கோவிலுக்கு போய் ஜானகி அத்தைக்கு என் மேல நல்ல அபிப்பிராயம் வர மாதிரி சக்சஸா நடிச்சிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்னடி அதுக்கப்புறம்? சொல்லி தொலை, எனக்கு பதட்டமா இருக்கீங்க. அப்படியே கார்த்திக் ஆபீஸ்க்கு போய் கார்த்திக்க பார்த்து ஒன்னா வாழலான்னு ஸ்டாஃப்ஸ் முன்னாடி எல்லாம் சிம்பத்தி வர மாதிரி பண்ண. ஆனாங்க என்ன நடந்துச்சுன்னா, ஐயோ என்னடி ஆச்சு சொல்லு. கூடிய சீக்கிரம் உன்னை டைவர்ஸ் பண்றேன். ஐயோ கார்த்திக், அப்படி சொல்லாதீங்க கார்த்திக். எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாழ்க்கையையும் அநியாயமா நீ கெடுத்துட்ட. கை கழுவி ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா, பிரியாதான் என் பொண்டாட்டி. நீ எனக்கு வேண்டான்னு கார்த்திக் என்ன தள்ளி விட்டு அத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்தினாமா. சரி, நீ முதல்ல அழுகிறத நிறுத்து.
என்னமோ இந்த கார்த்திக் ஏதோ புதுசா சொல்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவன் ஆரம்பத்துல இருந்து உன்னை வேண்டாம் தாண்டி சொல்லிட்டு இருக்கான். நீ சும்மா நடிக்க தானே போன. இந்த அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்த தடவை நல்லா நடிச்சு பாரு. அதை விட்டுட்டு ஏண்டி அழுதுட்டு இருக்க? இல்லம்மா, கார்த்திக் இன்னைக்கு பேசுனதை பார்த்தா நான் என்ன நடிச்சாலும் என்னை ஏத்துக்க மாட்டான் போல இருக்கு. என்ன டிவோர்ஸ் பண்றதுல உறுதியா இருக்கான். நான் எவ்வளவோ கெஞ்சியும் அவன் ஒண்ணுமே பேசாம அப்படியே போயிட்டான். போச்சுமா, போச்சு, எல்லாம் போச்சு. கௌதம், இலக்கியா, பைரவி ஆண்டின்னு எத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் கார்த்திக் என் மேல சுத்தமா விருப்பமே இல்ல. யாரு புத்தி சொன்னாலும் அவன் கேக்குற நிலைமையிலேயே இல்ல. நான் போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட். கார்த்திக் எனக்கு கிடைக்க மாட்டாமா. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.